வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கு பருத்தில வடை செய்யும் முறையை பார்ப்போம். தேவையான பொருளை பார்ப்போம். 500 கிராம் பிளேன் பிளவமா, 100 கிராம் உளுந்து, கோதில்லாத உளுந்தை ஊற வச்சுருக்கிறேன். 2 மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும். 2 மேசக்கரண்டி தனி மிளகாத்தூள், 2 மேசக்கரண்டி நிறைய மிளகாத்தூள், 1 மேசக்கரண்டி பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 மேசக்கரண்டி உப்பு போட்டு குழச்சி பார்த்துட்டு காணாடி வேந்து பார்த்து கொஞ்சம் போடலாம். செய்ய முறையை பார்ப்போம். நிறைய மிளகாய் தூளையும் போட்டு பெருஞ்சீரத்தையும் போட்டு எல்லாத்தையும் போட்டு உப்பையும் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டால் கொஞ்சம் முறுமுறுப்பாக வரும். அதுக்காண்டி தான் இந்த பேக்கிங் பவுடர் சேர்க்குறோம். எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட அந்த உளுந்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். நீங்கள் உரைப்பு கூட சாப்பிட்றோன்னா மிளகாத்தூளாக கூட போடலாம், அது கூட விருப்பம். இதுக்கு கருவேப்பிலையும் போடலாம். கருவேப்பிலை நாங்கள் இன்றைக்கு போடல, சின்ன சின்ன வட்டி போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காணுமா உரைப்பு காணுமா, உங்களுக்கு உரைப்பு காணாட்டி நீங்கள் போடலாம். எங்களுக்கு எல்லாம் காணும். இனி பச்சை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைக்கணும். பச்சை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ரொட்டி பாத்திரக்கான கொஞ்சம் டைட்டாக குழச்சி வைக்கணும். இப்படி இந்த ரொட்டி பாத்திரக்கான கொஞ்சம் முறுக்கமாக அப்படி எல்லாம் அடித்து ஒரு 5 நிமிஷத்துக்கு குழைச்சி மூடி அரை மணித்தியானம் கழிச்சு தான் அரை மணித்தியானம் ஆச்சு. நல்லா ஊறி வந்துட்டு பாருங்க, இந்த மாதிரி வந்துடும். இனி இதை எடுத்து இப்படி சின்ன சின்ன உருண்டையாக அப்படி உருட்டி ஒரு பிளேட்டில் அடுக்குங்க. அப்படி உருட்டி அடுக்குங்க. உடம்பு திருப்பி இப்படி உருட்டி சின்ன சின்ன உருண்டையாக ஒரே சைஸில் உருட்டி வச்சுட்டு இங்கே அதில் என்ன சொல்ல மாட்டேன், 1 லிட்டர் சன்ஃப்ளவர் ஆயில் சட்டி காஞ்சோன்னே ஊற்றி எண்ணெயை கொதிக்க முடியும். அதை அப்படி துண்டா வட்டி போட்டு அதுக்கு ஒரு பக்கத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் எடுத்து பூசி போட்டு இந்த சின்ன சின்ன உருண்டையை அப்படி பிடிச்சி வச்சுக்கிறத இப்படி மாற்றி எட்ட வையுங்கோ. எண்ணெயை பூசிட்டு இதில் அடுக்கி போட்டு மற்ற பக்கத்தை அப்படி மூடிட்டு இப்படி ஒரு கப் எடுத்து இந்த அடிப்பக்கத்தால் இப்படி அமர்த்தி விடுங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி அமர்த்தி மெல்லிச்சு. ஊர்லேண்டா கையில் தட்டி போடணும், வருஷம் விலையில் போடணும். அது ஒன்றுண்டா தான் போடலாம். இதெண்டா கணக்கு அப்படி செய்தால் கணக்கா போடலாம். இனி ஒரு பக்கம் பேக் இழுத்துட்டு பாருங்க இந்த மாதிரி வந்திருக்குண்டு. இனி இதை எடுத்து போட முடியாது. இதை போட்டு அமர்த்தி விட்டால் தான் நல்லா முருகி வரும். இந்த பத்திரம் ஆக்கிடுங்க.
அமர்த்திய மாதிரி போகணும். அப்போ தான் இதுக்குள்ளே அவி அடுப்பு நல்லா குறைச்சிருக்கணும். தட்டை சட்டிக்கான் பருத்தில் வர போட்டுருக்கணும். தட்டை வடையெல்லாம் சுட்டாச்சு. பாருங்கள் என்ன மாதிரி வந்துருக்கண்டு பாருங்க. எல்லாம் முருகிட்டு பாருங்க, எல்லாம் முருகல் சத்தம் கேட்குது. உங்களுக்கு நாங்கள் செய்த இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நிதா சமையல்.